குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா? அதாவது இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்றைக்கி என்னென்னா, ஒரு பையன் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்ருந்தான். சரியா? வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருந்தான் ஒரு பையன். அவன் என்ன கேட்டிருக்கான்னா, சார் எல்லாம் பெரிய பெரிய சென்டென்ஸாக போடுறீங்க, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நான் எல்லாம் எழுதி எடுத்து நாங்கள் மீனிங் எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் குட்டி குட்டி சென்டென்ஸாக போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார், அதனால் கொஞ்சம் அப்படி சென்டென்ஸ் போடுங்கன்னு இந்த பையன் கேட்டிருந்தான். எனக்கு அந்த யோசித்து பார்க்கும்போது அந்த பையன் கேட்டிருந்தது சரிதான்னு தோணுச்சு. சரியா? அதனால தான் என்ன கொஞ்சம் டாபிக் வந்து அடுத்தல வரக்கூடிய எல்லாம் குட்டி குட்டி சென்டென்ஸாட்டே போடணும்னு நினச்சி இன்றைக்கி ஃபஸ்ட்டில் ஒரு குட்டி சென்டென்ஸாட்டு இன்றைக்கி ஒரு டாபிக் போடுறேன். ஏன்னா அது கூடுதல் வந்து 2 வேர்டு இல்லைனா 3 வேர்டில் ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி. சரியா? அந்த பையன் சொன்ன மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. சரியா? ஆனால் நமக்கு நடைமுறையில் வாழ்க்கையில் அத்தியாவசியமாக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய சென்டென்ஸாட்டும் இருக்கும் அது. சரியா? ஓகே, சரி. இன்றைக்கி வந்து வாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? நீ எப்போ போவேன்னு கேட்குறான். சரியா? நீ எப்போ போவ? வென் வில் யூ கோ? தும் கப் ஜாவுங்கே. தும் கப் ஜாவுங்கே, வென் வில் யூ கோ? நீ எப்போ போவ? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? மித்த சத்தருஹ், மித்த சத்தருஹ். சரியா? மித்த சத்தருஹ், மித்த வென், சத்தருஹ் வில் யூ கோ. சரியா? அதில் 3 வேர்டு இருக்குது. வில் யூ கோ, அதாவது அருகுன்னு சொன்னால் கோ, சத்தருகுன்னு சொன்னால் வில் யூ கோ. சரியா? சத்தருக், அதான் சத்து, அந்த அருகுனா கோ, தருகுனா யூ கோ, சத்தருகுன்னு சொன்னால் யூ வில் கோ. சரியா? அப்போ கரெக்டாக வருது. மித்த வென் சத்தருக் யூ வில் கோ, வென் வில் யூ கோ, கரெக்டாக வருது. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் வந்து இதே சென்டென்ஸில், அதாவது இப்போ இதில் நம்ம என்ன கேட்டோம்? நீ எப்போ போவேன்னு கேட்டோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எப்படி கேட்குறோம்னா, நீ அங்கே எப்போ போவ? சரியா? நீ எப்போ அங்கே போவ? சரியா? நீ எப்போ அங்கே போவ? வென் வில் யூ கோ தேர்? தும் வஹாं கப் ஜாओगे. தும் வஹாं கப் ஜாओगे, வென் வில் யூ கோ தேர்? நீ எப்போ அங்கே போவ? அப்போ இதில் நம்ம ஏற்கனவே இருக்குது, நீ எப்போ போவேங்கிறதுக்குள்ள அரபி நம்ம ஏற்கனவே இருக்குது, மித்த சத்தரு. இதில் இப்போ அங்கேங்கிற வேர்டு மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதான் வேர்க்குள்ள வேர்டு. சரியா? தேர்க்குள்ள வேர்டு. சரியா? அதான் தேருக்கு அரபிக்கில் என்னது? ஹினாக். ஹினாக். சரியா? அப்போது மித்த சத்துரு நம்மகிட்ட இருக்குது, அதில் லாஸ்ட்டில் ஒரு ஹினாக்கை சேர்த்துருங்க. அப்போ மித்த சத்துரு ஹினாக். மித்த சத்துரு ஹினாக். சரியா? மித்த சத்துரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வென் வில் யூ கோ, ஹினாக் தேர். அப்போ கரெக்டாக வருது. வென் வில் யூ கோ தேர்? தும் வஹாं கப் ஜாओगे, நீ எப்போ அங்கே போவ? கரெக்டாக. மித்த வென் சத்தரு வில் யூ கோ, ஹினாக் தேர். கரெக்டாக வருது மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதுக்கு நீ எப்போ அங்கே போவேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் வந்து என்ன பதில் சொல்கிறான்னா, நான் இப்போ போகிறேன். ஐ எம் கோயிங் நவ். மே அபி ஜா ரஹி ஹூம். சரியா? ஐ எம் கோயிங் நவ், நான் இப்போ போகிறேன். சரியா? இதுக்கு என்ன அரபி? சரியா? அனா ரூஹ் அல்கைன்னு சொல்லுங்கள். சரியா? அனா ரூஹ் அல்கைன். சரியா? அனா ரூஹ் அல்கைன். ஆனால் ஐ ரூஹ் கோயிங் அல்கைன் நவ். ஒரு ஆம் மட்டும் நம்ம இடையில சேர்க்கணும். சரியா? ஆனால் ஐ ரூஹ் கோயிங் அல்கைன் நவ். அப்போ ஒரு ஆம் சேர்த்து ஐ எம் கோயிங் நவ் கரெக்டாக வருது. மே அபி ஜா ரஹி ஹூம். சரியா? மே அபி ஜா ரஹி ஹூம், ஐ எம் கோயிங் நவ், நான் இப்போ போகிறேன். கரெக்டாக? ஆனால் ரூஹ் அல்கைன். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் நாளைக்கு போவேன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கேன். நான் இப்போ போவேன்னு சொன்னோம்ல, இதே கொஞ்சம் மாற்றி என்ன சொல்கிறோம்னா, நான் நாளை போவேன். ஐ வில் கோ டுமாரோ. மே கல் ஜாவுங்கா, ஐ வில் கோ டுமாரோ, நான் நாளை போவேன். இதுக்கு என்ன அரபி? சாருஹ் புக்ரா. அதான் இப்போ என்ன சொல்கிறோம்னா, ஐ வில் கோ டுமாரோ, நான் நாளை போவேன். மே கல் ஜாவுங்கா. சரியா? இதில் என்ன சொல்கிறோம் பாருங்க, சாருஹ் புக்ரா. சரியா? அதில் வந்து தருகுன்னு சொன்னோம். ஏன்னா வென் வில் யூ கோன்னு கேட்குறோம். இதில் வந்து ஐ வில் கோன்னு சொல்கிறோம், அதனால் சாருஹ்னு சொல்கிறோம். சரியா? சாருஹ் ஐ வில் கோ. சரியா? சும்மா ஆருக்குன்னு சொன்னால் ஐ கோ. அப்போ சாருக்குன்னு சொல்லும்போது ஐ வில் கோ. கரெக்டாக? புக்ரா டுமாரோ. கரெக்டாக? சாருக் ஐ வில் கோ, புக்ரா டுமாரோ. அப்போ புக்ரான்னு சொன்னால் ஐ வில் கோ டுமாரோ. மே கல் ஜாவுங்கா, நான் நாளை போவேன். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்குறான்னு தெரியுமா? நீ எப்படி போவ? சரியா?
நீ எப்படி போவ, ஹவு டு யூ கோ, தும் கைசா ஜாத்தா ஹை, தும் கைசா ஜாத்தா ஹை, ஹவு டு யூ கோ, நீ எப்படி போவ. கரெக்டாக? அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா, நீ எப்படி போவேன்னா, நீ பஸ்ஸில் போவியா, பைக்கில் போவியா, காரில் போவியா, நடந்து போவியா, அந்த மீனிங்கில் தான் கேட்குறான். நீ எப்படி போவேன்னு கேட்குறான். சரியா? ஹவு டு யூ கோ, தும் கைசா ஜாத்தா ஹை. ஓகே, கைஃப் தருஹ், கைஃப் தருஹ், கைஃப் ஹவு தருஹ் யூ கோ. சரியா? கைஃப் ஹவு தருஹ் யூ கோ, நம்ம ஒரு டூ இடையில சேர்த்து ஹவு டு யூ கோன்னு சொல்கிறோம். சரியா? கைஃப் ஹவு தருஹ் யூ கோ, ஹவு டு யூ கோ, தும் கைசா ஜாத்தா ஹை. ஓகே, நீ எப்படி போவ. கரெக்டா? கைஃப் தருஹ். ஓகே, அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொல்கிறான்னா, நான் பஸ்ஸில் போவேன்னு சொல்கிறான். ஏன்னா நான் பஸ்ஸில் போவேன். ஐ வில் கோ பை பஸ், மே பஸ் மே ஜாவுங்கா, மே பஸ் மே ஜாவுங்கா, ஐ வில் கோ பை பஸ், நான் பஸ்ஸில் போவேன். இதுக்கு என்ன அரபி? சாரூஹ் பல் ஹாஃப்லா. கரெக்டா? சாரூஹ் பல் ஹாஃப்லா. ஓகே, சாரூஹ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சாரூஹ்னு சொன்னால் ஐ வில் கோ. கரெக்டாக? இதுக்கு முன்னால் உள்ள சென்டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அருஹ்னா ஐ கோ, சாரூஹ்னா ஐ வில் கோ, ஹாஃப்லான்னா பஸ்ஸு, பல் ஹாஃப்லான்னு சொன்னால் பை பஸ். சரியா? அப்போ சாரூஹ் ஐ வில் கோ, பல் ஹாஃப்லா பை பஸ். அப்போ ஐ வில் கோ பை பஸ் கரெக்டாக வருது. மே பஸ் மே ஜாவுங்கா, நான் பஸ்ஸில் போவேன். கரெக்டாக? சாரூஹ் பல் ஹாஃப்லா. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ என்ன கேட்குறோம்னா, நீ போனியா இல்லையா. சரியா? நீ போனியா இல்லையா, டிட் யூ கோ ஆர் நாட், தும் கயா யா நஹி, தும் கயா யா நஹி, டிட் யூ கோ ஆர் நாட், நீ போனியா இல்லையா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? ரஹத் வலல, ரஹத் வலல. சரியா? ரஹத் டிட் யூ கோ, வலல ஆர் நாட். சரியா? ரஹத் அதான் லாஸ்ட்டில் இத்து வரதுனால அதை பாஸ்ட் டென்ஸ், அதனால் டிட் யூ கோன்னு போடுறோம். ரஹத்துனா டிட் யூ கோ, வலல ஆர் நாட். அவன் சேர்த்து சொல்லும்போது டிட் யூ கோ ஆர் நாட், தும் கயா யா நஹி, நீ போனியா இல்லையா. ரஹத் வலல. சரியா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதுக்கு பதில் சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறான்னா, ஆமாம் நான் போனேன். எஸ் ஐ வெண்ட், ஹாமே கயா, ஹாமே கயா, எஸ் ஐ வெண்ட், ஆமாம் நான் போனேன். இதுக்கு என்ன அரபி? நாம் ரஹத், நாம் ரஹத். சரியா? நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரஹத். சரியா? நாம் எஸ், ரஹத் ஐ வெண்ட். கரெக்டாக? நாம் எஸ், ரஹத் ஐ வெண்ட். அப்போ சேர்த்து சொல்லும்போது எஸ் ஐ வெண்ட் கரெக்டாக வருது. நாம் ரஹத். சரியா? நாம் எஸ், ரஹத் ஐ வெண்ட். ஓகே, அப்போ எஸ் ஐ வெண்ட், ஹாமே கயா, ஆமாம் நான் போனேன். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வருங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்குறான்னு தெரியுமா? நீ ஏன் போகிற, நீ ஏன் போகிற. ஒய் ஆர் யூ கோயிங், தும் கியூ ஜாத்தா ஹே. சரியா? தும் கியூ ஜா ரஹி ஹைன்னு சொல்லுங்கள். தும் கியூ ஜா ரஹி ஹே, ஒய் ஆர் யூ கோயிங், நீ ஏன் போகிற. இதுக்கு என்ன அரபி? லேஷ் தருஹ், லேஷ் தருஹ். சரியா? லேஷ் தருஹ். சரியா? லேஷ் ஒய் தருஹ் யூ ஆர் கோயிங். அதான் கொஸ்டின் வரும்போது ஆர் யூ கோயிங்னு வருது. சரியா? கரெக்டாக மீனிங் சொல்ல போனால் தருஹ்னு சொன்னால் யூ ஆர் கோயிங் தான். ஆனால் அதுக்கடுத்தாலும் ஒரு கொஸ்டின் வர்றதுனால நம்ம அதை ஆர் யூ கோயிங்னு சொல்லணும். அப்போ லேஷ்க்கு வந்து ஒய், தருஹ் ஆர் யூ கோயிங் கரெக்டாக வருது. ஒய் ஆர் யூ கோயிங், நீ ஏன் போகிற, தும் கியூ ஜா ரஹி ஹை. கரெக்டாக? லேஷ் தருஹ். சரியா? ஏன்னா அந்த கேட்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து அந்த அந்த கொஸ்டின் ஸ்டைல்லே கேட்கணும். சரியா? லேஷ் தருஹ், லேஷ் தருஹ். அதே போல் பாருங்கள், அந்த நீ போனியா இல்லையாங்க கேட்கும். ரஹத் வல, ரஹத் வலல, ரஹத் வலல. அந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டைல்லே நம்ம பேசணும். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நீ ஏன் அங்கே போகிறேன்னு கேட்குறான். சரியா? நீ ஏன் அங்கே போகிற. ஒய் ஆர் கோயிங் தர், தும் வஹா கியூ ஜா ரஹி ஹை. சரியா? தும் வஹா கியூ ஜா ரஹி ஹை, ஒய் ஆர் யூ கோயிங் தர், நீ ஏன் அங்கே போகிற. இதுக்கு என்ன அரபி? சரியா? லேஷ் தருஹ் ஹினாக். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லேஷ் தருஹ் பார்த்தோம், ஒய் ஆர் யூ கோயிங். இப்போ இதில் தேர் தான் நம்ம சேர்க்குறோம். அது சென்டென்ஸில் லாஸ்ட்டாக. சரியா? ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, லேஷ் தருஹ் நம்மகிட்ட இருக்குது, அதான் ஒய் ஆர் யூ கோயிங். தும் கியூ ஜாத்த. சரியா? தும் கியூ ஜா ரஹி ஹைன்னு சொல்லுங்கள். தும் கியூ ஜா ரஹி ஹை, ஒய் ஆர் யூ கோயிங். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த லேஷ் தருவுக்கு அடுத்தால தேருக்குள்ள அரபிக் வேர்டை சேர்க்க போகிறோம். அதுதான் தேருக்கு என்னது? ஹினாக். சரியா? அப்போ லேஷ் தரு ஹினாக். லேஷ் தருவுக்கு வர ஒய் ஆர் யூ கோயிங், ஹினாக் தேர். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஒய் ஆர் யூ கோயிங் தேர், தும் வஹா கியூ ஜா ரஹி ஹை, நீ ஏன் அங்கே போகிற. சரியா? லேஷ் தரு ஹினாக். ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிள். சரியா? என்னன்னா, நான் போவேன்னு சொல்லணும். சரியா? நான் போவேன், அது எப்படி சொல்கிறது? சரியா? அதான் ஃப்யூச்சர் டென்ஸ். சரியா? ஒரே வேர்டு, சாரூக், சிம்பிள். சரியா? சாரூக்னு சொன்னால் ஐ வில் கோ. கரெக்டாக? அருஹ்னா கோ, சாரூக்னு சொன்னால் ஐ வில் கோ. அந்த சீன் தான் அதை ஃப்யூச்சர் டென்ஸாக மாற்றுறது. சரியா?
சாருக் ஐ வில் கோ, நான் போவேன். மே ஜாவுங்கா. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இதே சாருக் அடுத்த முன்னால் ஒரு வேர்டு போடுறேன். என்ன தெரியுமா? இப்போ சாருக்குன்னா ஐ வில் கோ தானே. இப்போ நம்ம என்ன எப்படி சொல்ல போகிறோம்னா, மேபி ஐ வில் கோ, ஒருவேளை நான் போவேன். ஷாயத் மே ஜாவுங்கா. சரியா? மே ஜாவுங்கான்னு சொன்னதா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஷாயத் மே ஜாவுங்கா. அதான் ஐ வில் கோன்னு சொன்னதா மேபி ஐ வில் கோ. நான் போவேன்னு சொன்னதை ஒருவேளை நான் போவேன். இது எப்படி அரபியில் சொல்கிறது? சரியா? சாருக் சேம் அதே தான். அதுக்கு முன்னால் இந்த ஒருவேளைக்கு உள்ள அரபிக் வேர்டை போட்டுருங்க. சரியா? ஒருவேளைக்கு அதான் மேபி, ஹிந்தியில் ஷாயத், அதுக்கு என்னது அரபிக்கில்? மும்கின். சரியா? அப்போ மும்கின் சாருக்னு சொன்னால் மேபி ஐ வில் கோ கரெக்டாக வருது. சரியா? மும்கின் மேபி சாருக் ஐ வில் கோ. அப்போ சேர் சொல்லும்போது மும்கின் சாருக்னு சொன்னால் மேபி ஐ வில் கோ, ஷாயத் மே ஜாவுங்க, ஒருவேளை நான் போவேன். கரெக்டாக வருது. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் நேற்று போனேன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? நான் நேற்று போனேன். எஸ்டர்டே ஐ வெண்ட். மே கல் கயா. மே கல் கயா. எஸ்டர்டே ஐ வெண்ட். நான் நேற்று போனேன். இதுக்கு என்ன அரபி? அம்ஸ் ரஹத். சரியா? அம்ஸ் ரஹத். அம்ஸ் எஸ்டர்டே. ரஹத் ஐ வெண்ட். கரெக்டா? ரஹத் ஐ வெண்ட். அம்ஸ் எஸ்டர்டே. அப்போ அம்ஸ் எஸ்டர்டே ரஹத் ஐ வெண்ட். சே சொல்லும்போது எஸ்டர்டே ஐ வெண்ட். கல் மே கல் கயா. நான் நேற்று போனேன். கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம சொல்கிறோம், நீ போ. சரியா? நீ போ. அது எப்படி அரபியில் சொல்கிறது? சரியா? இது 2-3 வித்தியாசமான மெத்தடில் சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்னென்னா, ஒரே வேர்டு தரூஹ். தரூஹ்னு அதான் ரூஹ்னு சொன்னால் கோ. சரியா? தரூஹ்னு சொன்னால் யூ கோ. அந்த தரூஹ் ஃபர்ஸ்ட் லவருடைய தா தான் யூ. அப்போ தரூஹ்னு சொன்னால் யூ கோ, நீ போ, தும் ஜாவ். கரெக்டா? இதே இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாட்டாக சொல்லலாம். சரியா? அந்த தாவை போடாமல் இந்த ரூஹ்னு கூட சொல்லலாம். இந்த ரூஹ்னு சொன்னாலும் அது மீனிங் வரும் யூ கோ. இல்லை இந்த சீர்னு கூட சொல்லலாம். சரியா? கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் சொல்லலாம். ஓகே, அப்போ இது நமக்கு ரொம்ப சிம்பிள். தரூஹ்னு சொன்னால் யூ கோ, நீ போ, தும் ஜாவ். கரெக்டா? அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, நீ முதல்ல போ. கரெக்டா? நீ முதல்ல போ. யூ கோ ஃபர்ஸ்ட். தும் பஹலே ஜாவ். தும் பஹலே ஜாவ். யூ கோ ஃபர்ஸ்ட்டு. நீ முதல்ல போ. அது எப்படி சொல்கிறது? சரியா? ஏன்னா நீ முதல்ல போன்னு சொல்லிட்டு அடுத்தால ஒரு வேளை நான் பிறகு வரேன்னு ஏதாவது சொல்லுவானா இருக்கலாம். அதனால தான் நீ முதல்ல போன்னு சொல்கிறான். சரியா? அப்போ நீ முதல்ல போ. யூ கோ ஃபர்ஸ்ட். தும் பஹலே ஜாவ். இதுக்கு என்ன அரபி? தரூஹ் நம்மகிட்ட இருக்குது, யூ கோ. அப்படி தானே? இப்போ அந்த ஃபஸ்ட்டுக்குள்ள வேர்டு என்னது அரபிக்கில்? அவ்வல். அப்போ தரூஹ் அவ்வல். யூ கோ ஃபர்ஸ்ட். நீ முதல்ல போ. தும் பஹலே ஜாவ். கரெக்டா? தரூஹ் அவ்வல். ஓகே, தரூஹ் யூ கோ, அவ்வல் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ யூ கோ ஃபர்ஸ்ட். கரெக்டாக வரும். அடுத்தால என்ன சொல்கிறான்னா, நான் பிறகு வருவேங்கிறான். சரியா? நான் பிறகு வரேன். ஓகே, நான் பிறகு வரேன். ஐ வில் கம் லேட்டர். மே பாத் மே ஆவுங்கா. மே பாத் மே ஆவுங்கா. ஐ வில் கம் லேட்டர். நான் பிறகு வருகிறேன். கரெக்டா? இதுக்கு என்ன அரபிக்? அன ஈ ஜி பாதேன். சரியா? அன ஈ ஜி பாதேன். ஓகே, அன ஈ ஜி ஐ வில் கம், பாதேன் லேட்டர். கரெக்டா? அன ஈஜி அன ஐ ஈஜி வில் கம், பாதேன் லேட்டர். அப்போ சேர்த்து அன ஈஜி பாதேன்னு சொன்னால் ஐ வில் கம் லேட்டர். அதான் பாதேன்னா பிறகு. கரெக்டா? அப்போ அன ஈஜி பாதேன்னு சொன்னால் ஐ வில் கம் லேட்டர். நான் பிறகு வருகிறேன். மே பாத் மே ஆவுங்கா. கரெக்டா? ஓகே, கரெக்டாக வருதா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் நாளைக்கு வருவேன்னு சொல்லணும். சரியா? நான் நாளை வருவேன். ஐ வில் கம் டுமாரோ. மே கல் ஆவுங்கா. மே கல் ஆவுங்கா. ஐ வில் கம் டுமாரோ. நான் நாளை வருவேன். இதுக்கு என்ன அரபி? சரியா? இந்த அவன் இப்போ ஐ வில் கம், அதான் அன ஈஜி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. சரியா? என்ன அதில் ஆஃப்டர் லேட்டர்னு போட்ட வேர்டை எடுத்துட்டு அதில் அதுக்கு பதிலாக டுமாரோவுக்குள்ள வேர்டை போட்டுருங்க. அவ்வளோதான். அதான் அந்த பாதேன்ங்க வேர்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் டுமாரோவுக்கு புக்ரா. அப்போ அன ஈஜி புக்ரா. கரெக்டாக? அன ஈஜி ஐ வில் கம் புக்ரா டுமாரோ. அப்போ சேர்த்து சொன்னால் கரெக்டாக வருது. ஐ வில் கம் டுமாரோ அன ஈஜி புக்ரா. மே கல் ஆவுங்கா. கரெக்டாக? நான் நாளை வருவேன். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. ஒருவேளை நான் வரமாட்டேன்னு சொன்னான்னு வைங்க. ஒருவேளை நான் வரமாட்டேன். அது எப்படி சொல்லுவான்? சரியா? ஒருவேளை நான் வரமாட்டேன். மேபி ஐ வில் நாட் கம். மேபி ஐ வில் நாட் கம். ஷாயத் மே நஹி ஆவுங்கா. ஷாயத் மே நஹி ஆவுங்கா. மேபி ஐ வில் நாட் கம். ஒருவேளை நான் வரமாட்டேன். இதுக்கு என்ன அரபி? மும்கின் அன மாயிஜ். சரியா? மும்கின் அதான் மேபி. அன ஐ மாயிஜி நாட் கம். சரியா? அதான் ஐ வில் நாட் கம்னு சொல்லுங்கள். சரி? ஆனால் மாயிஜி ஐ வில் நாட் கம். மும்கின் மேபி. கரெக்டாக?
अब चाहे जो ना मुमकिन आना माई जो ना मे बी आई विल नॉट कम, शायद मैं कल नहीं आऊँगा, शायद मैं नहीं आऊँगा, ஒரு வேளை நான் வரமாட்டேன். கரெக்டாக? மும்கின் ஆனால் மாயிஜ். ஓகே, சரி. எல்லாமே இன்றைக்கி குட்டி குட்டி சென்டென்ஸாட்டே பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி எதுவும் போடணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி வேணும்னு சொல்லுங்கள். சரியா? அதுபோல் நான் போட்டு விட்றேன். ஓகே, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, பாய்.